Taste the Daily. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். திருநெல்வேலி மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நெல்லை வாகையடி பகுதியில் மாநகர மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்பி உதயகுமார் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் மக்கள் விரோத அரசு பொதுமக்களுக்கு எதையும் செய்யாமல் செயலிழந்துள்ளதாகவும், மன்னராட்சியை மலரச் செய்ய மக்கள் ஆட்சியை குழி தோண்டி புதைக்கும் செயலை ஸ்டாலின் செய்து வருவதாகவும் தெரிவித்தார். நானும் 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த தந்தை என்கிற ஸ்தானத்திலே நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிற தாயும் தந்தையும் வயிற்றிலே நெருப்பை கட்டி கொண்டு இந்த அரசிலே பெண் குழந்தைகளுக்கு, மகளிர்களுக்கு, தாய்மார்களுக்கு என் அருமை தம்பி மருது சொன்னானே, சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்லை, பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை. பாட்டியை கூட விட மாட்டாங்க. ஏன்னா கொடியை கட்டிட்டு போறான், கார்ல கொடி கம்பம் இருக்குது. கொடி கம்பம் என்ன டோல்கேட்டுக்காக அந்த நட்டானா அவங்க தாத்தன்? அந்த கொடி என்ன டோல்கேட்டுக்காக நட்டானா? உன் தலையில எவன்டா நட்டான்? உனக்கு மூளை இருக்கா? இந்த காக்கி சட்டைக்கு என்று ஒரு கௌரவம் இருக்கிறது, இந்த காக்கி சட்டைக்கு என்று ஒரு பெருமை இருக்கிறது, இந்த காக்கி சட்டைக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது. கேவலம் உனக்கு என்ன சென்சிட்டிவ் பிளேஸில் ஒரு ப்ரொமோஷனை, ஒரு டிரான்ஸ்ஃபரை கொடுப்பான். இந்த கேவலத்திற்காக இப்படி இந்த காவல்துறை, இது ஏவல் துறை அல்ல, அடிமைத்துறையாக, ஸ்டாலினுடைய ஏவல் துறையாக இன்றைக்கு காவல்துறை மாறி இருக்கிறது.